அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் நாம் நினைப்பதை நமக்காக செய்கிற நல்ல தேவன். இன்னும் சொல்ல போனா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்வார். அதே நேரத்துல நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மிஞ்சி, உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் இன்று உங்களுக்கு செய்வார். ஆமென். வேதத்துல பாருங்க, யாக்கோபு தன் ஒரே செல்ல பேரான குமாரன், நிறைய பசங்க இருக்கிறானுங்க, ஆனா யோசேப்பு ஒரு பிலவடா இருக்கான் பாருங்க. அவன் ஒருத்தன் தான் அப்பாவுக்கு பிரியமானவன். அப்படிப்பட்ட ஒரு பையனை இவங்கெல்லாம் சகோதரர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, திட்டம் பண்ணி அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நான் போயிட்டான். அப்ப இவன் என் மகன் மரித்து போனான் என்கிற ஒரு பொய்யை நம்பியே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் நான் ஒன்று வந்தது, குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், அவன் முழு எகிப்திற்கும் அதிகாரியா இருக்கிறான். அவனால ஏத்துக்கவே முடியல பாருங்க. இவன் உயிரோடு இருக்கிறான்றதுனால நம்ம உள்ள இல்ல, அவன் அதிகாரியா இருக்கிறானா இல்ல. யாக்கோபே பாருங்க, யோசேப்ட சொல்லுவாரு, ஆதியாகமம் 48 10 வசனம் பாருங்களேன், 11 வசனம் பாருங்களேன். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். ஆமென். அவன் சொல்றான் தான் பையனை பார்த்து, பா நான் ஒன்ன பார்ப்பேன்னு கூட நினைக்கலையா, ஆனா உன் பிள்ளைங்களையும் பார்க்கும்படியா கர்த்தர் எனக்கு அருள் செய்தாரே. ஆமென். இந்த அற்புதம் நடக்கும் கூட நான் நினைக்கல பிரதர், ஆனா தேவன் இதையும் செய்து இதற்கு மேலாகவும் செய்தாரே பிரதர். என் கடன் நீங்கும் கூட நான் நம்பல, ஆனா இன்னைக்கு நான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறேன், அதுவும் சாட்சியா இருக்க போது. ஆமென். இந்த வியாதியை விட்டு நான் வெளியே வரணும், இந்த வியாதி என்னை விட்டு போகணும், இதான் என்னுடைய விருப்பமா இருந்தா, ஆனா தேவன் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார், சாட்சியா இருக்க போது. ஆமென். அப்ப தேவன் நீங்கள் நினைப்பதையும் நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் இன்று உங்களுக்கு அருள் செய்வார். என்ன அருள் செய்வார்? நீங்க நினைச்சே பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அதே நேரத்துல நீங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நன்மை. அவர் ஏராளம் தாராளமாய் கொடுக்கிற கர்த்தர். பொருளாதாரத்திலே ஏராளம் தாராளம் உண்டாகும், சரீர சுகத்திலே ஏராளம் தாராளம் உண்டாகும், பரிசுத்தத்திலே ஏராளம் தாராளம் உண்டாகும், வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் ஏராளம் தாராளம் உண்டாகும். இந்த தேவன் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார், அருள் செய்வார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், இது கர்த்தரால் ஆயிற்று, எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.